பேட் கேர்ள் மூவியோட அஃபிஷியல் ஓடிடி ரிலீசிங் டேட்டை ஒரு வழியாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. வெற்றிமாறன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் வந்துட்டு ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமே வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்ற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே வந்து கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எதனால் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவாக உள்ள கான்செப்ட் வச்சுருந்தாங்க. இப்போ ஓடிடின்னு வரும்போது அதை கட் பண்ணி வைக்கிறாங்களா இல்லை கட் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு நமக்கு அன்கட்டட் வெர்ஷனாக கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. அதெல்லாம் படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு நவம்பர் 4ஆம் தேதி நமக்கு ஜியோ ஹாட் ஸ்டாரில் டெலிகாஸ்ட் பண்ணிவிடுவாங்க. மொத்தம் 5 லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜஸில் நமக்கு அவைலபிளாக அன்றைக்கி கிடைச்சிரும். ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா ஒரு சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் தான். ஸோ இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்துட்டு எப்படி இருக்காங்க, அவங்களோட தனிப்பட்ட முடிவுகள்லாம் எந்த அளவுக்கு மீறி போகுது அப்படின்றது தான் ஒரு கான்செப்டாக இருக்கும். பட் எல்லோரும் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. நானும் இன்னும் இந்த படத்தை பார்க்கல. ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் அதை ரிவ்யூவை கமெண்ட் பண்ணுங்கள்.